வந்து அடிக்கடி ஒரு 3 விஷயத்த வந்து தள்ளி போட்டுட்டே இருப்போம். ஒண்ணு வந்து ஹெல்த். நம்ம எக்ஸர்சைஸ் பண்ணுறதோ, இல்ல ஜிம்முக்கு போறதோ, இல்ல வந்து ஹெல்த்தியா டயட் ஃபாலோ பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து தள்ளி போட்டுட்டே இருப்போம். இன்னொன்னு வந்து ஆ நம்ம வேலை பண்ணுறதோ, இல்ல படிக்கிறதோ, அத வந்து தள்ளி போடுவோம். ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா, அத வந்து அப்புறமா பண்ணிக்கலாம்னு தள்ளி போடுவோம். இன்னொன்னு வந்து ஆ பர்சனல் குரோத். நம்ம ஏதாவது கத்துக்கிறது, எக்ஸ் அடிஷ்னல் ஸ்கில்ல ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறது, இல்ல பர்சனல் குரோத், பர்சனல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து அ நம்ம கத்துக்கிறத வந்து தள்ளி போடுறது. அப்புறமா பண்ணிக்கலாம். ஏதாவது ஸ்கில்லோ ஏதாவது கத்துக்கணும்னா, அது அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது. இந்த மாரி 3 விஷயத்துல வந்து நம்ம தள்ளி போட்டுட்டே இருப்போம். ஹெல்த், வேலை, அப்புறம் வந்து பர்சனல் குரோத். இத வந்து தள்ளி போட்டுட்டே இருப்போம். இத எப்படி தள்ளி போடாம இருக்கிறது அப்படின்னா, இந்த 3 விஷயத்துல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம்னா, ஹெல்த். ஹெல்த் இருந்தா தான் வேற வேலைய பண்ண முடியும். இந்த 3 விஷயத்துலயும் வந்து ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஃபர்ஸ்ட்டு ஹெல்த்த பார்க்கணும். அதனால வந்து ப்ராப்பர் டயட், ஜிம் இல்ல எக்சர்சைஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு சின்னதா வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் மட்டும் பண்ற மாரி ஒரு நாளும் ஃபர்ஸ்ட்டு 3யும் வந்து ஒரே நாள்ல பண்ணணும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பண்ற மாரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஹெல்த். செகண்ட் வந்து அந்த வேலைய வந்து தள்ளி போடாம அந்த ப்ராஜெக்ட்ட வந்து முடிக்கணும் அப்படின்னு அந்த தாட் வந்துச்சுன்னா, அது அந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளோ டைம் கொடுத்து பண்ண முடியும். ஷார்ட்டஸ்ட்டான டைம் கொடுக்க முடியும். அந்த ஷார்ட்டஸ்ட் டைம் கொடுத்து அத வந்து பண்ற மாரி பார்த்துக்கணும். 3வது வந்து பர்சனல் குரோத். கூடவே வந்து கொஞ்சம் நாளா வந்து இந்த வேலை ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பண்ணணும்னா, கொஞ்சம் நாள் ஒரு 1 வீக், 2 வீக் கழிச்சு வந்து நம்ம பர்சனல் குரோத்தையும் வந்து கிராஜுவலா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலை பண்ணலன்னா என்ன ஆகும்? அந்த பயத்த வந்து உருவாக்கணும். சப்போஸ் நம்ம வந்து ஹெல்த்த பார்த்துக்கலன்னா என்ன ஆகும்? அந்த பயத்த வந்து நம்ம ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணோம்னா, கண்டிப்பா வந்து இது வந்து நம்ம ஹெல்த்த கண்டிப்பா பார்த்துக்கணும். ஜிம்முக்கு கண்டிப்பா போகணும். எக்ஸர்சைஸ் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் கண்டிப்பா வந்துரும். அந்த பயம் வந்து உருவாக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இப்படி ஆயிடும் நம்ம குண்டாயிடுவோம், ஒபிசிட்டி ஆயிடும். இல்லன்னா ஹெல்த் வொர்சன் ஆயிடும். ஏதாவது டிசீஸ் வந்துரும் அப்படின்னு ஒரு பயம் வந்து நம்ம வந்து மனசுல எப்பயுமே வச்சுக்கணும். அந்த பயம் வந்துச்சுன்னா, நம்ம வந்து கண்டிப்பா சின்ன ஸ்டெப்பாச்சும் எடுத்துப்போம். நம்ம கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்மால் ஸ்டெப்பாச்சும் எடுத்துப்போம். அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பயம் உருவாக்கி கொஞ்சமா ஒரு வேலையும் வந்து ஹை ப்ரையாரிட்டி வேலைய வந்து சின்னதா கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணி அந்த வேலைய பண்ண ஆரம்பிச்சோம்னா, தள்ளி போடுறது வந்து கொஞ்சமா ப்ரிவென்ட் பண்ணிடும்.